உங்களோடு கூட பேச இருக்கிறேன். முதலாவது பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு 20 நிமிடம் இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு மீதியான நேரத்தில் கர்த்தருடைய செய்தியாக நான் சொல்ல போகிறேன். ஆகவே இப்போது நாம் இந்த சிலுவை கடைசி செய்தியை, சிலுவை தான செய்தியை ரெண்டாக பிரித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை அன்று காட்டி கொடுக்கப்பட்டு அவர் வெள்ளிக்கிழமை காலை அங்கு பிலாத்து அரண்மனைக்கு சென்று நியாயம் தீர்க்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்படுகிறார். அந்த வெள்ளிக்கிழமை அன்று அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த பிலாத்து எப்படி இந்த நியாய தீர்ப்பை அவன் சமாளிக்கிறான் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். கிறிஸ்டி அவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24 முதல் தெளிவாக வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதார வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்ப்பானத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனை கொண்டு போனார்கள். அப்போது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிற வரையிலும் பல சம்பவங்கள் நடைபெற்றது. அதில் முக்கியமாக உலகம் முழுவதும் பாரம்பரியமாக இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள். நாமும் கூட பல ஆண்டுகளாக இந்த சிலுவையில் சொன்ன சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண இயேசு சிலுவையில் சொன்ன செய்தி ஆரம்பித்து விட்டேன், கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. இயேசு சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் பல ஆண்டுகளாக சிந்தித்து வருகிறோம். இப்போது நாம் சிந்திப்பது கிடையாது. அது ஒரு பாரம்பரியமாக இருந்தது, அது பிரயோஜனமாகவும் இருந்தது. ஆனால் நாம் இந்த சிலுவை தியான நாட்களிலே, இந்த குட் ஃப்ரைடே நாட்களிலே, இந்த பாடுபட்ட வாரத்தில் திருச்சபை மக்களாகிய நாம் அந்த வேதத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாட்களை குறித்து, இயேசு சிலுவைக்கு செல்லுகிற அந்த காலங்களை குறித்து நம்ம எல்லாரும் வாசிக்கணும். என்னுடைய பழக்கம், இந்த பாடுபட்ட வாரத்தில் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸ் வருவதற்கு முன்னதாக என்ன செய்வேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் தம்முடைய கடைசி நாட்களை குறித்து சொன்ன அந்த நேரத்திலிருந்து அவர் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அதனுடைய ஆவியை பிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்த அந்த நேரம் வரையிலும் இருக்கிற வேத பகுதியில் இந்த வாசிப்பது என்னுடைய பழக்கம். கடந்த 2 நாட்களாக நான் அந்த அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற பகுதிகளை நான் தியானம் பண்ணினேன். அது எனக்கு மிக ஆஸ்வாதமாக இருந்தது. நீங்கள் கூட அவ்வாறு தியானம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில்
சில சத்தியங்களை சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் சில சத்தியங்களை சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் நானே மெய்யான திராட்சை செடி என்று சில சத்தியங்களை சொல்லுகிறார். பிறகு 16ஆம் அதிகாரத்தில் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். பிறகு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமைப்பாட்டை குறித்து பேசுகிறார். பிறகு பேசின பிறகு 18ஆம் அதிகாரத்தில் அவர் நேரடியாக இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே போகிற காட்சி வருகிறது. மற்ற அதிகாரங்களிலே அது வேறு விதமாக இருக்கும். அது அவர் எங்கள் பெத்தானியிலிருந்து எப்படி வந்தார், அவர் எப்படி எருசலேம் போனார், எப்படி பவனி போனார், அதெல்லாம் ரொம்ப அது நல்ல ஒரு விவரமாக இருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் அது உடனடியாக இயேசு சிலுவைக்கு போகிற காட்சியை நமக்கு விளங்கும்படியாக அவர் 18ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்து விடுகிறார். ஒருவேளை உங்கள் தியானத்திற்கு 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன சத்தமா வாசிங்க, சத்தமா கொஞ்சம் தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு நான் சொன்ன அந்த 17ஆம் அதிகாரத்தில் சொன்ன எல்லா வார்த்தைகளும் சொல்லி முடித்துவிட்டு தம்முடைய சீடருன்னு கூட எங்கே போகிறார்? கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போகிறார். அந்த கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் தான் ஒலிவ மலை இருக்கிறது. பாருங்க, யோவான் தன்னுடைய 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 வரலாற்றை அவர் சுருக்கமாக சொல்லுகிறார். அவருடைய மையப்பொருள் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக அவர் சித்தரிப்பதில் மிக கவனம் செலுத்துகிறார். பாருங்க 2ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பாருங்க, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் வருகிறான். பிறகு 10ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கு சீமோன் பேதுரு என்ன செய்யலாம் பாருங்க. மற்ற அதிகாரங்கள் இல்லாத ஒரு நிகழ்ச்சி இதில் வருகிறது. 10ஆம் வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவரும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். போதும் பாருங்க, முதலாவது என்ன செய்கிறார்கள்? அவரை அண்ணா என்கிற ஆசாரியன் கொண்டு போற. அண்ணா என்பவன் யார்? அந்த காலத்து பிரதான ஆசிரியர் காய்பாவுடைய மாமனார். அப்புறம் அந்த அந்த காய்பாவுக்கு மாமனார் இருந்தான். அந்த காய்பா யார் பாருங்க, 14ஆம் வசனம். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இந்த காய்பா தான் ஆலோசனை சொல்லுகிறான். யாருக்கு? யூதருக்கு. என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் மரிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லுகிறான். 15. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி
பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். இங்க பாருங்க, பேதுருவை அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவரை சேவல் கூவதற்கு முன்னதாக 3 தடவை அவன் என்ன செய்கிறான்? மறுதளிக்கிறான். இது வந்து நடக்கிற காரியம் என்னது? இரவில் நடக்கிற காரியம். சரி பாருங்க, அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. 19 வாசிங்க. பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். அந்த இரவில் என்ன செய்யறாங்க? பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாங்க? இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கறாங்க. நீ யாரு, என்ன விவரமா கேட்கறாங்க. அப்படி சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார்கள். அப்ப 20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலே தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. போதும் பாருங்க. இப்போ இயேசு என்ன சொல்றாருனாக்கா, என்ன சொல்ல போறாருன்னா, நான் என்னை பற்றி இப்போ விசாரிக்கிறீங்க, நான் இப்போ சாக போகிற நிலையில் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட யாரும் கிட்ட வரல. சாகும்போது ஐயா உங்களுக்காக ஜோம் பண்ணதுன்னா அர்த்தம் இல்லை. பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது பாஸ்டர் கிட்ட ஆலோசனை பெறணும். பாஸ்டர் சிக்காகி போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தனாக்கா நாங்கள் பாஸ்டருக்கு அதை பண்ணோம் இது பண்ணோம் சொல்லி வந்து நீங்கள் ஒன்றை பீத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நல்லா இருக்கும்போது ஒன்றும் கவனிக்கல, அவர் சாகும்போது வந்து நீங்கள் என்ன இதான் செத்த பிறகு கல்லறை கட்டி நான் வந்து சலவை கல்லறை கட்டுவேன் அப்படின்லாம் நீங்கள் மாறு தட்டி பேசி பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். செத்த பிறகு என்ன அவங்களுக்கு கல்லறை தான் கட்ட கல்லறை சலவை கல்லறை கட்டி என்ன பண்ண போகிறீங்க? அதனால் ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரா? இது வந்து என்னுடைய கற்பனை. உடனே இதில் பைபிளில் இருக்காலாம் கேட்காதீங்க, என்னோடய கற்பனை. இப்போ ஏசுனா என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் உங்களோட இருந்தேன், தேவாலயத்தில் பேசினேன் யாரும் கண்டுக்கல, நான் வந்து ஜபாலயத்தில் பேசினேன் கண்டுக்கல, எல்லா இடத்துலையும் பேசினேன், அப்போல்லாம் என்னை குறித்து விசாரிக்கல. இப்போ கடைசியில் வந்து நான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அறிவு வருதா புத்தி வருதா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய மனசை. பாருங்க 20 அது வாசித்தீங்களா? நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை. ஒவ்வொரு வசனம் நிறுத்துங்க, முக்கியமான பகுதி நான் சொல்ல மாட்டேன், நிறுத்துங்க. பாருங்க இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என்னிடத்துல கேட்கறது என்ன, என்னிடத்துல விசாரிக்கிறது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரிங்க. நான் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட ஒன்றும் பேசுறதில்லை. இப்போ வந்து சத்திய பைபிள் ஸ்டடி பற்றி கேட்க வருவீங்களா? எப்படி ஜோமனை பற்றி பாஸ்டர்கிட்ட கேட்க வரீங்களா? எப்படி ஓடின்னு சொல்லி கேட்க வரீங்களா? இப்போ என் உயிர் போகிற நிலையில் இருக்குது. நான் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை. நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சபையில், பேரை சொல்ல விரும்பலை. ஒரு 10 பேரை சொல்லி இவங்களாம் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க. நான் என்னென்ன சொல்லிக் கொடுத்தேன், என்னென்ன பைபிள் ஸ்டடி எடுத்தேன், என்னென்ன வேதத்தை சொல்லிக் கொடுத்தேன், அந்த 10 பேர் இருக்கு, அவங்ககிட்ட போய் கேட்டு கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்ல வழங்குதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கும்போது வாங்க குடும்பம் 2 மாதம் ஒரு முறை வாங்கன்னா வரமாட்டீங்க. ஊழியம் செய்கிறவங்க 2 வாரத்துக்கு ஒரு முறை வாங்கன்னா வரமாட்டீங்க. வாலிய பிள்ளைங்க ஆலோசனை பண்ணால் வரமாட்டீங்க. கடைசி நேரத்தில் சாகர நேரத்தில் வந்து ஐயா நல்லா இருக்கிறீங்களா, ஐயா உங்களுக்காக ஜோம், இதெல்லாம் பித்தலாட்டம் போய் மாய்மாலம். நல்லா இருக்கும்போது ஒன்றும் செய்யலை, சாகும்போது இதை பண்ணுறேன் அதை பண்ண அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாருங்களா, ஆண்டவர் நல்ல ஒரு பதில் கொடுக்குறார். இயேசுநாதர் கொடுத்த அந்த அடி மாதிரி இன்னைக்கு சபை மக்களுக்கு அடி கொடுக்குற ஊழியக்காரர்கள் இல்லை. அந்த அடி கொடுக்குற ஊழியக்காரர் இல்லாதனால தான் நான் கொஞ்சம் மெதுவாக அடிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையே மனம் திரும்பு, திருச்சபையே மனம் திரும்பு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்பு. பாருங்க கேட்குற என்கிட்ட என்ன விசாரிக்கிறீங்க சாவர நேரத்தில்? அந்த 10 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்கள போய் கேளுங்க, கதையாக சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேன், என்னென்ன ஊழியம் செய்ய சொன்னு கேளுங்க. ஓகே, என்ன பாருங்க, நான் பேசினவர்களே அவர்கள் அறிந்திருக்கிறார். நான் என்ன பைபிள் ஸ்டடி எடுத்தேன், என்ன பயிற்சி கொடுத்தேன்னு அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வானா வரமாட்டீங்க, பைபிள் ஸ்டடிக்கு வானா வரமாட்டீங்க, ஸ்பெஷல் கூட்டம்னா வாங்க, குடும்ப ஆலோசனை பண்ணால் வரமாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் தான் வருவீங்க.
ஆனால் உங்கள் ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது தான் அதெல்லாம் நீ கண்டுக்கல. அப்படி இருக்கு. 22 வாசிங்க. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பாருங்க, இப்படி வந்து பாருங்க, இந்த காலத்தில் உண்மையை சொன்னா அடிதான், உண்மையை சொன்னா அடிதான். சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவாயிட்டான். அப்படிதான் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க போனாக்கா எங்களுக்கு வரவேற்பு இருக்காது. அடிதான் எங்களுக்கு வரவேற்பு. புரியுங்களா? சத்தியத்தை சொன்னதுனால, ஆமாம், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, கர்த்தர் வீடு கட்டி கொடுப்பார், நல்ல வசதியாக இருப்ப, நல்ல ஒரு குறையும் கிடையாது, நல்லா இருப்ப நல்லா இருப்ப, நல்ல காலம் போகிறதுன்னு சொன்னால் தான் வரவேற்பு. சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கு சபையில் என்ன கிடையாது? வரவேற்பு கிடையாது. அதை சபை மக்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகே, 23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். இது இயேசுநாதரை பற்றி நீங்கள் அறிந்த உண்மை. நம்ம எப்பவும் அமைதியாக தான் இருக்கணும். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள். சொல்லுங்கள், நாம் இயேசுவின் சீடர்கள். நம்மளாம் அமைதியாக தான் இருக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்த வந்து கற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சாந்தமாக தான் இருக்கணும். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். என்னது? சில ஆட்கள் இருக்காங்க, எங்கே பேசணும் அங்கே பேச மாட்டாங்க. இது ஞானம் நினைக்கிறாங்க. இது ஞானம் இல்லைங்க, அது அயோக்கியம். என்னது? எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது நியாயம். எங்கே பேசணுமோ அப்போ பேசலைன்னா அது அயோக்கியம். அது அயோக்கியத்தனம், ஏமாத்து, மாய்மாலம். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். வந்து பாஸ்டர் நல்ல செய்தி கொடுத்துட்டு நல்லா அருமையாக உணர்த்தப்பட்டு நிறைய பேர் என் பாஸ்டர் நல்லா இருந்த செய்தின்னு சொல்லுவாங்க. சிலெல்லாம் என்கிட்ட வந்து பாஸ்டர் நல்லா இருந்த செய்தின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பயம் நேரில் கேட்குறதுக்கு. அதனால் அங்கே வெளியில் போய்ட்டு பாஸ்டர் பரவாயில்ல இல்லை, இன்றைக்கி நல்ல செய்தி கொடுத்தாருல்ல. நேரம் வந்து பாஸ்டர் இன்றைக்கி சூப்பர் செய்தி கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டால் எந்த பகுதியில் உங்களை தொட்டதுன்னு கேட்பேன். எதுக்கு தேவையில்லைங்கெல்லாம் நோண்டி கேட்பார். அதனால் பேச வேணுமா? அதில் அங்கே போகும்போது வழியில், சிஸ்டர் ப்ரைஸ்லாட் சிஸ்டர், இவங்களும் ப்ரைஸ்லாட். என்ன சிஸ்டர், பாஸ்டர் நீங்கள் நல்லா செய்தி கொடுத்தார்ல? ஆமாம் சிஸ்டர். அது மாதிரி போவாங்க, அவ்வளோதான். பாஸ்டர் நல்ல செய்தி கொடுத்தாரு, என்ன செய்தி கொடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைங்களா? சாப்பாடு எப்படி இருந்ததுங்க? சூப்பராக சாப்பாடு. என்ன எப்படி சூப்பராதுன்னு சொல்கிறீங்கன்னாக்கா, பிரியாணி அட்டகாசம், சிக்கன் 65 சூப்பர், மீன் வறுவல் ஆஹா சூப்பர், பாயசமா ஐயோ குடிக்க அமிர்தமாக இருக்குது. இந்த மாதிரி விளக்கமாக சொல்லணும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த மாதிரி விளக்கமாக சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நிறைய பேர் பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டாங்க. அதாவது மற்ற நேரத்தில் நல்லா பேசுவாங்க, வாய்க்கிடையே பேசுவாங்க, ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இயேசுநாதர் பாவங்க. அவர் இயேசுநாதர் எப்படி இருந்தார்? அவர் அமைதியாக இருந்தார், புறாவில் அமைதியாக இருந்தார். ஆனால் நேரம் வரும்போது பாம்பை போல வினாவினார். நம்ம அப்படியே உள்டா. என்னது? நம்முடைய எப்போ உள்டா? இயேசுநாதர் 99% எப்படி புறாவை போல இருந்தார், 1% பாம்பை போல கேள்வி கேட்டார். நம்ம எப்படி தெரியுங்களா? 99% பாம்பை போல சீருவோம், 1% தான் தங்களுடைய ஆதாயத்துக்காக அப்படியா பண்ணிடுறாங்க. அது 1% அவங்களுக்கு வில்லங்க வரும்போது அப்படி பண்ணிடுறாங்க. பண்ணிடல. 99% தான் அடங்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா, நீங்கள் ஒழுங்காக சபைக்கு வரணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், வந்துடணும் அப்படின்னா வந்துடுறேன். அந்த மாதிரி கூட்டம் நீங்கள் நிறைய இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரான்ற மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், கடைசி நேரத்தில் அப்போ தான் வந்து பார்த்துட்டு நானும் அதை கொஞ்சம் சாதமாக பயன்படுத்திக்குவேன். இந்த சான்ஸை விட்டால் வேறு சான்ஸு கிடைக்காது. சொல்லிவிடுதல் சொல்லிவிடுவேன். நான் இவ்வளோ நாள் நான் கத்தி சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் கேட்க ஆள் இல்லை. இப்போ என்கிட்ட வகையாக மாட்டிக்கிட்டாங்க.
இப்போ அவங்க கேட்டுதான் ஆகணும், நான் சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படாது. அல்லேலூயா. பார்த்தார் இயேசுநாதர் அமைதியாக இருந்தார். அமைதியாக தான் இருந்தார் இயேசுநாதர், அமைதியாக இருந்தார். இப்போ அமைதியாக இருந்தாரா? அவர் என்ன கேட்குறாரு? வாசிம்மா 23. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பாருங்க, அவர் தான், நான் தேவாலயத்தில் இருக்கும்போது நீங்கள் கண்டுக்கல, ஒன்றும் பேசலை, ஜபாலயத்தில் பேசுவோம் ஒன்றும் கண்டுக்கல, அற்புதம் செய்யும்போது ஒன்றும் கண்டுக்கல, வியாதிஸ்தரை குணமாக்கினேன், பிசாசை குணமாக்கினேன், எத்தனை பேரை போஷித்தேன், அப்போல்லாம் கண்டுக்கல. இப்போ கடைசி நேரத்தில் என்னை பழி வாங்கிறதுக்காக நல்லவங்க மாதிரி என்னை விசாரிக்கிறீங்களா அப்படின்னு அவன் உண்மையை தான் பேசினார். உடனே அவனுக்கு பொறுத்துக்கலை. பாருங்கள், உண்மையை சொன்னால் சிலருக்கு பொறுத்துக்காது, உண்மையை சொன்ன சிலர்கள்லாம் பொறுத்துக்காது. அவங்கள கதை விட்டா சூப்பர்ன்னுவாங்க, உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் அது பொறுத்துக்க முடியல. நீதிமான கொட்டு அவன் என்ன பண்ணுவான், அது அவன் அறிவில் தேருவான். துன்மார்க்கனை கடிந்து கொண்டா அவன் பரியாசம் பண்ணுவான். அதாவது யார் பரியாசம் பண்ணுறாங்களோ அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாது. நீங்கள் பரியாசக்காராக இருந்தால் நீங்கள் மனம் திரும்பணும். இந்த குட் ஃப்ரைடே சரி எதுக்காக? மனம் திரும்புவதற்காகத்தான். என்னதே நீ சொல்லலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் மனம் திரும்பணுமா? ஆண்டவர் 365 நாளாக கொடுக்குறாரு, 360 நாளும் கோட்டை விட்டுட்டோம், அட்லீஸ்ட் ஒரு நாளாக அது டைம் கொடுக்குறாரு. என்றைக்காவது மனம் தர மாட்டியான்னு சொல்லி, புரியுது இல்லைங்களா? 360 நாள் டைம் கொடுத்தாரு, நம்ம பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு ஆண்டர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு நாளாவது கொடுக்குறாரு, அதை பயன்படுத்திக்க நான் விரும்புகிறார். அப்போ பாருங்கள், அவன் போட்டு ஆண்டவரை அடிக்கிறான். அப்போ பாருங்கள், நான் சொன்னவைகளை கேட்ட இடத்துல விசாரிங்க, நான் பேசினவர்கள் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்படி அவன் சொன்னபோது சமூகத்தில் நின்ற சேவையில் ஒருவன் பிரதான ஆசிரியர்களுக்கு இப்படியா ஒத்துழைப்பு சொல்லுகிறேன்னு சொல்லி இயேசுவை ஓர் அறைந்தான். அல்லேலூயா. என்ன ஒரு அப்போ இயேசு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தார். இப்போ பேசாரு, என்ன பேசுகிறாரு? நான் என்ன தகாத விதம் பேசினால் தகாத ஒப்பி, நான் தகுதியாக பேசினால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆமாம், சரிங்களா? பிறகு 24 வாசிங்க. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். இப்போ அண்ணாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை. என்னது? இயேசு கிறிஸ்து மேலே ஒரு குற்றமும் இல்லை. இவங்க அநியாயமாக இந்த யூதர்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. அதனால அவர் குற்றத்தை காணும். அதனால என்ன பண்றாரு, நேரம் என்ன பண்ற, காய்பா விட்டு அனுப்பித்தாரு. பாசிமா. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். 24 டக்குன்னு பாசி நிறுத்துங்க, எப்படி ஜம்ப் பண்ண எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி நிறுத்துங்க. பாருங்க 24 அண்ணா என்பவன் பிரதான காய்பாவினத்திற்கு அவரை கட்டுண்டவனாக அனுப்பினான். இப்படி என்ன, இவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது. அப்போ இவரை நான் நியாயந்திருக்க முடியாது, இவரை பற்றி சொல்கிறதுக்கு இவர்கிட்ட குற்றம் ஒன்றுமே இல்லை, இவர் நிரபராதி, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்க, எனக்கு தெரியாது, நான் உங்கள் குற்றச்சாட்டுகள் நான் பொறுப்பு இல்லை, நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் உடனே அவரில் தப்பு இருக்குன்னு நீங்கள் வாதாடினீங்களோ அது உங்கள் பொறுப்பு, அது நீங்கள் பார்த்துன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அவர் விட்டுறார். விட்டுட்டு அப்புறம் பாருங்கள், அந்த 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். ஆமாம், இது இரவில் நடக்குது. அப்போ அண்ணா இடத்துல சென்ன அண்ணா அரண்மனைக்கு போனது ராத்திரி. அப்போ காய்பாவின் இடத்துல போகிறது அந்த ராத்திரி. அந்த ராத்திரியில் தான் பேதுரு என்ன பண்ணுறான், அவரை காட்டி கொடுறான். 27 வாசி. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான், உடனே சேவல் கூவிற்று. அந்த ராத்திரி அங்கே என்ன பண்ணுறான், அவன் மறுதலிக்கிறான் இல்லைங்களா, பிரதான ஆசிரியர் அரண்மனையில் அவன் மறுதலிக்கிறான். அப்போ சேவல் கூறுது. 28 அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இங்க பாருங்க, இவங்க தேசாதிபதி அரண்மனைக்கு போறதே இவங்களுக்கு தீட்டு. அக்கிரமம் பண்ற, அநியாயம் பண்ற பிரதான ஆசிரியர் வீட்டில் போனா தீட்டு இல்லை. கவனிக்கிறீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது பிரஜாதி ராஜனாகிய பிரஜாதி கவர்னர் ஆகிய
பிலாத்தனுடைய வீட்டுக்கு போனால் தீட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து காலையில் பஸ்கா பண்ணிக்கணும். அது என்ன பண்ணிக்கணும், தீட்டுப்படாமல் பிடிக்கணும், அதை தீட்டுப்படாமல் பூசிக்கணும். அது அவங்களுடைய பாரம்பரியம். ஆனால் இவங்க பாருங்க, இவங்க இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறாங்க. ஆனால் அவங்க அந்த பிரதான ஆசாரியன் இடத்துல அங்கே போனதே அது பெரிய தீட்டு இல்லை. இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இவ்வளோ தீட்டுப்பட்டுட்டு எல்லாம் முழுமையாக தீட்டுப்பட்டு முழுமையாக தீட்டாக இருந்துட்டு இயேசுநாதரை குற்றம் இல்லாமல் காட்டி கொடுத்துட்டு அரண்மனை இவர் தேசாதிபதி அரண்மனைக்கு போகிறது தீட்டுப்பட்டோன்னு சொல்லி அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணவங்க யார்? பிரதான ஆசிகள். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் எங்கள் உபதேசங்க, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நாங்கள் அந்த இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, இந்த உபதேசம் நாங்கள் செய்கிறது இல்லைங்க, நான் அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா பேரும் பேசுவாங்க. ஆனால் பண்ணுறது அவ்வளோமா அக்கிரமம். அது மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லை? மக்களுக்கு விசுவாசிகளும் இருக்கிறாங்க, ஊழியர்களும் இருக்கிறாங்க. சரி, இது உங்கள் சிந்தனைக்காக பாருங்கள். அவர்கள் தேச அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள், அப்புறம் பிரவேசித்தார்கள். இவர் யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கதை அளக்க மாட்டார். அவருக்கு என்ன ரத்தனம் சுருக்கமாக சொல்ல வேண்டியதை சொல்கிறார், சுருக்கமாக சொல்ல வேண்டியது சொல்கிறார். அவர் 29 பாருங்கள். இப்போ பிலாத்துக்கிட்ட போயிட்டார். எப்படி போனார் அதெல்லாம் சொல்லலை. யார்கிட்ட போய் விட்டாங்க? பிலாத்துக்கிட்ட விட்டாங்க. எப்படி விட்டாங்க, எத்தனை மணி நேரத்தை விட்டாங்க கிடையாது. ஆனால் வேறு இடங்களை என்ன பார்க்குறோம், மற்ற இடங்களில் அதிகாலையில் அவங்க போய் நம்ம விடியற் காலத்தில் பிலாத்தினுடைய அரண்மனையில் நியாயம் விசாரிக்க கொண்டு போகப்பட்டார். சரிங்களா? சரிங்க. இப்போ நியாயம் விசாரிக்க போகிறார் யார்? பிலாத்து. இப்போ வந்து பாருங்கள், பிரதான ஆசிரியர் அண்ணா விசாரித்தார், ஒரு குற்றம் இல்லை. காய்ப்பாவை விசாரித்தார், ஒரு குற்றம் இல்லை. ஆனால் இப்போ இவங்க ஆசாரிகளே சொல்லி குற்றம் இல்லாமல் சொல்லும்போது இவங்களுக்கு 2 பேருக்கும் மரண ஆக்கினை தீர்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இப்போ கடைசி சான்ஸ் யார் தான்? பிலாத்து. இவரை தூண்டி விட்டுட்டு இவர் எப்படி ஆகலாம், இவரை வந்து இல்லாதெல்லாம் பொல்லாதெல்லாம் போட்டுட்டு இவர் எப்படி ஆகலாம் என்ன பண்ணலாம்? இவரை வந்து இன்றைக்கும் நம்மளோட நீதிமன்றங்கள் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் மேலே தப்பே இருக்காது, தப்பே இல்லைன்னாக்கா எல்லாரும் அவர் மேலே ஒரு குற்றம் இல்லைன்னா கூட ஒரு ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்கள தூண்டி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறது, அவங்கள கையில் போட்டுட்டு ஜட்ஜை கையில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது, உடனே தூண்டி விட்டு உடனே அவங்கள சாதமாக நியாயத்தோடு கொண்டு வருது. இன்றைக்கி நீதிமன்றங்களில் நீதி கிடையாது. தேவ ஜனங்க ஜெபிக்கணும். நாளைக்கு நாங்கள் சனிக்கிழமை அன்று நாளை தினத்தில் ஊழியர்களுக்கு நியாயம் கிடைக்காம எவ்வளோ பேர் அதிகமே சிறைச்சாலையில் அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் ஜெபிக்க நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். ஸ்டேஜுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். முடிஞ்சால் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து அகில உலகம் முழுதும் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து எந்த குற்றமில்லாமல் குற்றப்படுத்தி சிறைச்சாலையில் தள்ளி வேடிக்கை பார்க்குற கும்பல் நிறைய இருக்குது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த மாதிரி பாருங்கள், ஒரு குற்றம் பண்ணலை அவங்களாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி ஆகலாம், இவன் மேலே தப்பு இல்லை, ஆனால் இவனை ஒழிச்சு கட்டணும். இன்றைக்கி அப்படி தான். அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், ஆனால் அவர் வேண்டியதில்லை, அவர் ஒழிச்சு கட்டணும். இன்றைக்கி பாரம்பரிய சபைகளில் ஆவிக்குரிய சபையில் நடக்குது. என்னது, அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், ஆனால் அவரை ஒழிச்சு கட்டணும். இங்கே வேணாம், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏங்க நல்ல பாஸ்டர் நீங்கள் ஏங்க அவருங்க அனுப்புறீங்க? இல்லை, அவர் நல்ல பாஸ்டர் தான், ஆனால் இங்கே இருந்தாக்கா எங்களை மனம் திரும்ப சொல்கிறாரு, திருந்தங்கன்னு சொல்கிறார், அதனால இல்லை அவர் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நடக்குதா? அதாவது இன்னும் நடக்குது. நல்ல உண்மையாக ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸை ஸ்தாபனத்தில் அங்கேருந்து அங்கே அடிப்பாங்க. துரோகம் பண்ணுறவன், அநியாயமாக அக்கிரம் பண்ணுறவனை அங்கேயே வச்சுக்குவாங்க. அது நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. நல்ல ஊழியக்கார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான. அப்போது பாருங்கள், இப்போ பிலாத்துக்கிட்ட வராங்க. அது கவனிக்கிறீங்களா? நான் சொல்லி என்னோட இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை போயாச்சு, திங்கக்கிழமை போயாச்சு, செவ்வாய்க்கிழமை போயாச்சு, புதன்கிழமை போயாச்சு, வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடிய காலம். இப்போ என்னது, இப்போ நமக்கு நேரம் என்ன, மதியானம் 12:45. ஆனால் உண்மையாக அங்கே வந்து
விடிய காலத்தில் இப்போ அரை மணி விடிய காலம் 6 7 8 சூரியன் உதித்த விடிய காலம் தான் என்னது. சரி, இப்போ வந்து இவர்கிட்ட வந்து என்ன பண்ண, இவரை போட்டு அரின்னு அரிச்சு எப்படியாக இயேசுநாதர் என்ன பண்ணணும், சிலுவை அறையணும். அதுதான் இந்த துரோகிகளுடைய கூட்டம். எது? இந்த பிரதான ஆசாரியர் சதுசேயர். அந்த பிரதான ஆசாரியர் அந்த காலத்தில் இல்லைங்க, இப்போ இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கு. இன்னைக்கு அந்த பிரதான ஆசிரியர் சதுசேயர் வேத பாருங்கள யாரும் அந்த காலத்தில் இல்லைங்க, இன்னைக்கு எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. அவங்களால தான் சபை சீரழிஞ்சிட்டு இருக்கு. இவங்க சபையில் நல்லது அவனை கேட்க மாட்டாங்க, ஏதாவது தப்பு நடந்ததான் கேட்பாங்க. அதுதான் பரிசை சதுசேயர். சபையில் நல்ல காரியம் நடக்கவும் ஒன்றும் பேச மாட்டாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணால் கேட்க மாட்டாங்க, நல்ல ஊழியம் தான் கேட்க மாட்டாங்க. சாப்பாடு ஒரு குறை வந்ததுன்னா ஏன் அத்தனை பேரை கூப்பிட்டீங்க சாப்பாடு, ஏன் அத்தனை பேரை நீங்கள் போனா, ஏன் இந்த ஐட்டம் போடல, ஏன்? சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் பிரைஸ்லன். பிரைஸ்லாட் ஐயா, ஐயா லாஸ்ட் டைமு கூட்டம் நடத்துறீங்க, நல்லா இருந்ததுயா. பிரைஸ்லாட், நன்றி பாஸ்டர். ஐயா ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா, ஐயா போன தடவை எங்களுக்கெல்லாம் சரியாகவே சாப்பாடு போடலையா. சொல்கிறது யார்? பாஸ்டர். ஐயா சர்வ் பண்ணவங்கெல்லாம் பாரியா எங்களுக்கு நிறைய தாராளமாக கொடுக்கலையா. பாருங்க, இதை கூட்டத்துக்கு வந்து செய்தி கேட்க வந்தியா, இல்லை வந்து சிக்கன் பீஸு போடலை மாதிரியா? பிரியாணி ஒரே சோறு தான் இருந்தது, என்ன இல்லை இப்போ பீஸே இல்லை. நீ பீஸே இல்லைன்னா உன்னை பீஸ் ஆகணும் உன்னை. அல்லேலூயா. ஒரு துண்டு கூட வரல. ஸோ இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். நான் எதுவும் சொல்ல வரேன்னா, இப்போ அந்த நிலைமை தான் இன்றைக்கி திருச்சபையில் இருக்குது. குற்றமில்லாதவர்களை காட்டி கொடுக்குற ஒரு காலம் இது. சரி பாருங்கள், என்ன நடக்குது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பிலாத்துனுடைய கேள்வியும் பதிலும். இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். என்னது? 20 நிமிடம். இது சிலுவை தியானத்தில் முதல் பகுதி, சிலுவை ரெண்டாவது பகுதி. சொல்லுங்களா? இப்போ முதல் பகுதி வந்து பிலாத்துனுடைய கேள்வியும் பதிலும், அல்லது கேள்வியும் மாறுத்தரமும். என்னது? கொஸ்டின் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட். 3 விதத்தில் இந்த பிலாத்து பேசுகிறார். ஒன்று, அவர் பேசுகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு வாசகம் மாதிரி இருக்கும். ஒன்று அது கேள்வியாக இருக்கும், இல்லைன்னா அது ஆன்சராக இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். சரி, இப்போ தியானத்துக்கு நம்ம கடன் செல்லலாமா? பாருங்கள், முதல் பாருங்கள் 29 வாசிக்க. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். போதும், நல்ல கவனிங்க. இப்போ பிலாத்து வந்து முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி கேட்குற, ஏன்பா அண்ணா கிட்ட கொண்டு போனீங்க, காய்பா கிட்ட கொண்டு போனீங்க, இப்போ என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன குற்றம், எதுக்காக கொண்டு வந்தீங்க, என்ன குற்றம் சாட்டிருக்கீங்க? இதான் முதல் கேள்வி. சரிதானா? நீங்கள் அதில் ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கோங்க, பைபிளில் முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா தொடர்ச்சா கேளுங்க. சரி, அடுத்த வாசிப்போம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். பாருங்க, இந்த துரோகிகள், இந்த சண்டைக்காரனுங்க, இந்த துரோகிகள், இந்த பழித்துக்கிறவங்க பேசுகிறவங்க ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. துரோகிகள்லாம் நியாயமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதாவது துன்மார்க்கர் நியாயமா பேசும். என்ன பேசுறாங்க? அவர்கள் அவனுக்கு பிதமாக, இவன் குற்றவாளியாக இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார். உங்கள விஷயம் இல்லாமையா வந்து நாங்கள் வந்திருக்கிறேன், விஷயம் இல்லாமல் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நான் சொல்லும்போது நிறுத்தி பேசுவோமா? அப்போ நீ பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க, பிலாத்து சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு வார்த்தையாக இருக்கும், அல்லது கேள்வியாக இருக்கும், அல்லது பதிலாக இருக்கும். நீ வீட்டில் போய் தியானம் பண்ணிங்க. எனக்கு நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாக போக விரும்புகிறேன். சரி, இன்னைக்கு இந்த முதல் பகுதி தியானத்தில் ஃபுல்லாக பிலாத்து பற்றி தான். இந்த பிலாத்தை பற்றி நீங்கள் சரியாக நினைக்காதீங்க. இந்த பிலாத்து மாதிரி நீங்கள் நிறைய வீட்டில் போய் தியானம் பண்ணி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது. பிலாத்து மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களுக்கு நிறைய பிலாத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஓகே, 31 வாசியமா. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். பாருங்க, பிலாத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க
இவன் மேலே குற்றம் இருந்தால் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்களே பண்ணுங்க. தப்பு பண்ணாமையா நான் இவரை வந்துங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ இவர் பிலாத்து நான் ஞானமாக பதில் சொல்கிற பாருங்க. அதாவது ஞானம் உள்ளவங்க ஞானமாக பதில் சொல்லணும், முட்டாளுக்கு முட்டாளாக பதில் சொல்லணும். அப்போ தான் உரைக்கும் அவனுக்கு. ஞானம் உள்ளவனுக்கு ஞானமாக பேசணும், முட்டாளுக்கு முட்டாளாக தான் பேசணும். சில நேரத்தில் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தை தேவதூஷன் சொல்லிட்டான், கிறிஸ்துவன் சொல்லிட்டான், தேவகுமான் சொல்லிட்டான், தேவாலயத்தை முடித்து 3 நாளில் கட்டுறேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டான்னு சொல்கிறீங்களே, உங்கள் நியாயப்பிரமாணம் அப்படி நியாயப்பிரமாணத்தை சொல்லி தூஷணம் பண்ணால் தூஷணம் பண்ணுறவங்கள கொலை செய்ய கடவுன்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியே கொலை செய்யுங்க அப்படின்னு என்ன ஞானமாக பேசுகிறான் பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து இவங்களை வந்து மக்களை வந்து மரண ஆக்கியம் உட்படுத்துவதற்கு அப்போ அந்த அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆசிரியர்களுக்கு, மூப்பர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தில் நடக்காதவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்க, மரண ஆக்கியம் தீர்க்க அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் இப்போ அது தெரிஞ்சு போச்சு. இப்போ பிலாத்து வந்து அப்போ இருந்த காலம் வேற, இப்போது வந்து ரோமர் ஆண்ட காலம். என்னது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வந்து எந்த காலம்? ரோமர் காலம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்போது சில நேரத்தில் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுனால தான் அநேக வில்லங்கள்லாம் வரும். நம்ம யாருன்னு தெரியாமல் புரிஞ்சுக்காமல் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. நிறைய பேர் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க. நானும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இப்போ தான் இது ஆண்ட கிருபையினால வெளியே வந்துட்டு எப்போ முதல்ல ஒரு வேலை செய்யறது முன்னாடி எவ்வளோ ஆழம்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் காலை விடுவேன். ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டேன். இப்போ நான் உஷாராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க. சரி, ஓகே. அதுக்கு யூதர்கள் என்ன சொல்றாங்க? ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். அவன் சொன்ன உடனே அவர் கொட்டன உடனே தான் இவனுக்கு புத்தி வருது. யாருக்கு? யூதர்களை. சில நேரத்தில் நம்ம சரியாக பதில் கொடுத்தா தான் அவங்கள கூட்டு விடும். நம்ம வந்து முட்டாள நினச்சி நினைப்பாங்க. ஆனால் நம்ம பேச வேண்டியத்தில் பேசினா ஒரு குட்டு கிடைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன புத்தி தெளியும். சில நேரத்தில் மற்றவங்களுக்கு புத்தி தெளிகிற மாதிரி கொட்டணும். புரியுங்களா? அது அந்த மாதிரி இவர் செய்கிறார். நான் நிறைய பிலாத்து மூலம் நிறைய கற்றுக்கொண்டேன். எப்படி பேசணும்னு கற்றுக்கொண்டேன். குறிப்பாக நம்ம சபையில் எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 33. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இவன் கொட்டது என்ன? இவன் தன்னை எங்களை ராயன் அல்லாம வேற ராஜா கிடையாது. இவன் என்ன பண்றான்? தன்னை ராஜான்னு சொல்றான். அப்ப ராஜான்னு சொன்னாதான் இவன் யாரு விரோதி? ராயனுக்கு, ரோம அரசாங்கத்துக்கு விரோதி இல்லையா? அப்படி சுற்றி வளைச்சு கொண்டு போறாங்க. இனி கோர்ட்லேயும் அப்படிதான். லாயருங்க, நீதிபதிகள் என்ன செய்யறாங்க? ஒருத்தனை பழி வாங்கணும், தீட்டு கட்டணும்னாக்கா இல்லாத சட்டங்கள்லாம் வளைச்சு கிழிச்சு எல்லாம் சுழிச்சு கிழிச்சு கொண்டு போவாங்க. ஒரு உண்மையான நீதியுள்ள நீதிபதிகள் நம்ம நாட்டில் தேவை. ஜெபமானுங்க. உங்கள் ஜெப குறிப்பில் முதல் குறிப்பு, நம்ம நாட்டில் உண்மையுள்ள நீதிபதிகள் இருக்கணும். இன்னைக்கு நீதிபதிகளே கோடி கோடியாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாஸ்டர்ஸை, விசுவாசிகள் நிறைய பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிருக்காங்க. நிறைய சபையில் நீதி கிடையாது, நியாயம் கிடையாது. ஏன்னா பாஸ்டர் காசை கொடுத்து நான் சொல்கிறேன், அது வேறு விதமானு சொல்லுங்க. அப்போ அந்த பாஸ்டர் வச்சு அந்த சபைக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அங்கே ஒன்றும் அவங்க யாரும் பாஸ்டர் கண்டித்து பேச மாட்டேன். இன்றைக்கி நிறைய பாஸ்டருடைய வாயை மூத்த போதகர், பாஸ்டர், நிறைய பிஷப் வாயை கட்டி வச்சுக்கிறது யார்? சில விசுவாசிகள் கட்டி வச்சுருக்காங்க. எப்படி கட்டி வச்சுருக்கான்றது வாங்க தனியாக சொல்லித்தரேன். ஓகே, சரிதானா? பாருங்க. பிலாத்து அரண்மனை இயேசுவை அழைத்து, நீதியுடைய ராஜாவா? இது 3வது கேள்வி. என்னது? இது 3வது ஸ்டேட்மெண்ட். நீ யூதருடைய ராஜாவா? தன்னை ராஜா என்று அழைத்துக் கொள்கிறான், மேசியா என்று அழைத்துக் கொள்கிறான், தன்னை தேவகுமாரன் அழைத்துக் கொள்ளான், யூதருக்கு ராஜா அழைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. யாருக்கு? பிலாத்துக்கு. என்ன சந்தேகம் வந்தது? சரி, அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. அப்போ 34.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். அப்போ உடனே இயேசு பாருங்க, நான் அழகா பேசுறாரு பாருங்க. இதை நீங்க சொல்றீங்களா இல்லை யாராவது சொல்லி கேட்குறீங்களா? நானும் இது மாதிரி கேட்பேன். யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னாக்கா, இது மாதிரி சாப்பாடெல்லாம் சரியில்லை, சபையில் வந்து அவங்க சரியில்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு யாராங்கிட்ட வருவாங்க. சபையில் இது சரியில்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க பாஸ்டரையா அப்படின்னு பாலிஷாக வருவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இது உங்கள் கருத்தா இல்லை மற்றவங்க கருத்தான்னு கேட்பேன். அப்போவே க்ளீன், ஃபஸ்ட்டு பால்லே க்ளீன் போல்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பால்லையே அவங்க என்னை சிக்ஸர் அடிக்கலான்னு பார்த்தாங்க, என் பாலில் சிக்ஸர் அடிக்கலான்னு வந்தாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பாலே அவங்க அவுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சிக்ஸர் அடிக்கணும் என்கிட்ட வந்தீங்களா, ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிடுவீங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற பாஸ்டருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மூணாவது கேள்வி. அப்புறம் பாருங்க 35. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இப்ப பிலாத்து கேட்கிறாரு, இது எத்தனாவது? நாலாவது ஸ்டேட்மெண்ட். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? ஏன் என்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தாங்க? நீ என்ன பண்ண? என்ன காரணத்துக்காக என் இடத்துல ஒப்பு கொடுத்தான்னு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இவங்க நீங்க வந்து தன்னை ராஜான்னு சொன்னதுக்கு பதிலடி மரண அடி. என்னது? தன்னை ராஜான்னு சொன்னதுக்கு ஒரு மரண அடி. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு ராஜா, நான் யூதருக்கு ராஜா, நான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, ஆளை வச்சு அவங்கள காலி பண்ணியிருப்பேன், க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னோட ராஜ்யம் இந்த ராஜ்யம் இல்லை. என்னோட ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமா இருக்கு. ஆமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். பாருங்க, முதல்ல நீ ராஜாவான்னு கேட்குறான், இப்போது ராஜாவோ. முதல்ல வந்து கேட்குறது நீங்கள் வந்து என்ன கேட்குற மாதிரி என்ன கேட்குறீங்க, நீங்கள் பாஸ்டரா? நான் பதில் சொல்ற பிறகு நீங்கள் பாஸ்டரோ கேள்வி கேட்பீங்களா இல்லையா? முதல்ல நீங்கள் பாஸ்டரான்னு கொஞ்ச நேரம் பேசின உடனே திரும்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து, ஓ நீங்கள் பாஸ்டரோ, கொஞ்சம் விவரமான பிறகு. ஆமாம், பார்த்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து ஜனங்களுக்கு எப்படி பேசணுன்னாக்கா நீங்கள் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் பிலாத்தை பற்றி நல்லா படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 5வது வாசிமா 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, இப்போ இயேசு பதில் சொல்றாரு பாருங்க, கவனிங்க. என்ன பியூட்டிஃபுல் டயலாக் பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிறபடி. நீ சொல்லுறா. அவர் வந்து ஆமா நான் ராஜான்னு சொல்லல, என்ன சொல்றாரு? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். பாத்தீங்களா? நான் வந்து என்ன ராஜான்னு சொல்றேன், நீ உன் வார்த்தையில நீயே சொல்லிட்ட. நான் வந்து நான் சத்தியத்தை போதிக்கிற போதகர்ன்னு நான் சொல்லல, நீயே சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இப்படி பேசின உடனே என்ன சொல்ற? நான் சத்தியவான், சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். இந்த உலகத்துக்கு வந்ததை சத்தியத்தை போதிக்கிறது தான். நான் ரட்சிக்கப்பட்டது சத்தியத்தை போதிக்கிறது தான். நான் பிஹெச்ல வேலையை ராஜினாமா பண்ணதே சத்தியத்தை போதிக்கிறதுக்கு தான். நான் இவ்வளோ பாடுகளும் இவ்வளோ துன்பங்களும் அனுபவிக்கிறது சத்தியத்தை போதிக்கிறது தான். என் வேலையை சத்தியத்தை போதிக்கிறது தான் வேலை. என்ன வேற வேலை இல்லை. 50 ஆண்டுகள் சத்தியத்தை போதிச்சிருக்கேன். இன்னும் கத்தர் ஒரு 20 வருஷம் கொடுத்தாருன்னா இன்னும் 20 வருஷம் நான் சத்தியத்தை போதிச்சு தான் இருப்பேன். அதான் அதுக்கு தான் நான் அழைச்சிருக்கிறார். கதை அழைக்க இல்லை, சத்தியத்தை சொல்றதாக அழைச்சிருக்கிறார். எனக்காக வாழ கத்தரை நான் அடைக்கல, அவருக்காக வாழ நான் அழைச்சிருக்கிறார். எனக்காக வாழ தினம் அடைக்கவில்லை, ஜனங்களுக்காக வாழ அடைச்சிருக்கிறார். வச்சுங்களா? இப்போ பாருங்க,
இயேசு என்ன சொல்கிறாரு, நான் எதுக்காக வந்தேன்? சத்தியத்துக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. உடனே பிலாத்துக்காக சத்தியம் கித்தியம் நான் சொல்கிறேன், என்ன ஒன்றும் புரியல, சத்தியமா அப்படின்னு சத்தியம் மட்டும் தான் கேட்டிருக்கிறேன். இவன் வந்து இப்போ வேறு எது மாதிரி சொல்கிறாரு, என்ன புரியலையே அப்படின்னு. 38 வாசிங்க. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இப்போ வந்து பிலாத்துக்கு புத்தி தெளிது. சத்தியம் கித்தியன்னு பேசின உடனே நீங்கள் வந்து சத்தியம்னா வேற வேற நினச்சிடாதீங்க, வேத சத்தியம் சொல்லிட்டு இருக்க, கவனிக்கிறீங்களா? சத்தியம்னா வேறு சத்தியம்னு போயிடாதீங்க, இங்கே வாங்க. அல்லேலூயா. அப்போ உடனே ஒரு தெளிவு வருது. யாருக்கு? பிலாத்துக்கு. அப்போ உடனே போய் அவர் உடனே தெரிஞ்சு போச்சு. என்ன சத்தியம் தெரிஞ்சு போச்சு? இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை. அது இவர் மேலே ஒரு குற்றம். வாசிங்க. பஸ்கா பண்டிகையில் இல்ல நிறுத்துங்க. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் ஒவ்வொரு வசனம் போங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ், ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். பாருங்க, இவனுக்கு சத்தியனா என்னன்னு, இப்போ சத்தியனா என்னன்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இப்போ யார் விடுதலை ஆயிட்டது? பிலாத்து விடுதலை ஆயிட்டாரு. இப்போ விடுதலை ஆன உடனே அவருக்கு புத்தி தெளிஞ்ச உடனே அவர் கேட்குறாரு, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆமாம். அப்போ உங்களுக்கு தெளிந்த புத்தி இருந்ததுன்னா, உங்களுக்கு சொஸ்த புத்தி இருந்தால், உங்கள் மனசுக்கு சரியாக இருந்ததுன்னா, உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தால் நல்லவன் யார் கெட்டவன் யார், தப்பு எது நல்லது எதுன்னு தெரியும். உங்களுக்கு வந்து தப்பை நல்லதாக்கிடுவீங்க, நல்லதை கெட்டாக்கிடுவீங்க, கெட்டவனை நல்லவனாக்கிடுவீங்க, நல்லவனை கெட்டவனாக்கிடுவீங்க, அநியாயத்தை நியாயமாக்கிடுவீங்க, நியாயத்தை அநியமாக்கிடுவீங்க. புரியுங்களா? அசத்தியத்தை சத்தியமாக்கிடுவீங்க, சத்தியத்தை பொய்யாக்கிடுவீங்க, பொய்யை உண்மையாக்கிடுவீங்க, உண்மையை பொய்யாக்கிடுவீங்க. காரணம் உங்களுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. இனிமேலாவது சத்தியத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுது. அல்லேலூயா. இந்த பிலாத்து இன்னைக்கு நம்மோட பேசுகிறார். பிலாத்து நம்மோட கூட பேசுகிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா, இந்த பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் பேசுகிறனால பின்னாடி பெட்ரோல் கொஞ்சம் முன்னாடி சேரில் உட்காருங்க, முன்னாடி சேரில் உட்காருங்க. ஏம்மா உட்காரு பாப்பா, உட்காரு. ஓகே, கவனிக்கிறீங்களா? இது எத்தனாவது? 7வது ஸ்டேட்மெண்ட். என்னது? முதல்ல சத்தியமாவது என்னன்னு கேட்டான். இப்போ வந்து சத்தியத்தை கேட்ட உடனே விடுதலை ஆகிட்டான்னு சொல்கிறான். ஒரு குற்றமோ காணேன். இது 7வது ஸ்டேட்மெண்ட். ஒரு குற்றமோ காண. 39 வாசிங்க. பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். பாருங்க, இப்போ விடுதலை ஆன உடனே இப்போ அவனுக்கு மனசில் விடுதலை ஆனாதான் மற்றவங்களை நீங்கள் விடுதலை பண்ணுவீங்க. இப்போ நீங்களே விடுதலை, உங்களுக்கே விடுதலை இல்லைன்னா மற்றவங்களுக்கு விடுதலை ஏங்க? உங்கள் கண்ணை திறந்தாதாங்க மற்ற கண்ணை திறக்க முடியும். நீங்கள் சபை மக்கள் நிறைய பேர் கண்ணை திறக்க வெளியில் போகிறதில்ல. காரணம் உங்கள் கண்ணு குருடாக இருக்குது. உங்கள் கண்ணு தெளிவாக தாங்க மற்றவங்களை வழிகாட்ட முடியும். நீங்களே நொண்டி மற்றவங்களை எப்படி நீங்கள் நடக்க வைப்பீங்க? அதனால் வந்து நீங்கள் வந்து நொண்டியாக இருக்கக்கூடாது, நல்ல கண் பார்வை உடையவளாக இருக்கணும். விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? நல்ல கால் நடக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கண்ணு நல்ல பார்வையுடையவளாக இருக்கணும். அப்போ தான் உண்மையான விசுவாசி. நம்ம சபையில் கண்ணு தெரியாத குருடெல்லாம் வேண்டியதில்லை. குருட்டு விசுவாசிகள் தேவையில்லை, நொண்டி விசுவாசிகளும் தேவையில்லை. அல்லேலூயா. அதுக்கு ஏராளமான சபைகள் இருக்குது. தடிக்க விழுந்த சபை, ஆனால் அங்கே நீங்கள் போய்க்கலாம். ஆனால் இந்த சபையில் வந்தால் பார்வை பெற்று தான் ஆகணும். இந்த சபையில் வந்தால் நடந்தால் வரணும். கண்ணு குருடால் இங்கே வர வேணாம். வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் கொஞ்ச நாள் சீக்கிரம் என்ன பண்ணிடணும்? ஆப்ரேஷன் பண்ணி புறையெல்லாம் எடுத்துடணும். எல்லா கேட்ராக்ட்லாம் எடுத்துடணும். கண்ணில் இருக்கிற எல்லா பார்வையை கெடுக்கிற எல்லா புறையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். புரியுங்களா? உங்களை வரவேற்கிறேன். அதே மாதிரி மொண்டி நண்டி எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் காலை ஆப்ரேட் பண்ணி சீக்கிரமாக உன்னை நடக்க வச்சிருவேன். அப்படி விருப்பமாக தான் வாங்க, இல்லைன்னா நீ அங்கேயே வராமல் போயிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிற மாட்கள்லாம் அந்த மாதிரி நிலைமைக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா எல்லோரும் கண்ணு வெளிச்சமாக தான் வந்திருக்கீங்க. நீங்கள் நொண்டியாக வரல, நல்லா தான் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் ஸ்தோத்திரம் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்க்குறார் யார் பிலாத்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஒரு தப்பே இல்லை. அப்போ தான் ஒரு 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 ஞான உதய புத்தர் மாதிரி போதி இதில் மாதிரி ஒரு ஞானம் வந்த மாதிரி இப்போ யாருக்கு வருது ஞானம்? பிலாத்துக்கு. என்ன ஞானம்? ஞானோதயம் வருது. என்ன வருது? பஸ்கா பண்டிகை. ஆமாம், பஸ்கா பண்டிகையில் ஒருத்தரை விடுதலை பண்ணணும், விடுதலை பண்ணுவான்னு அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிலாத்துக்கு இருக்கு. ஸோ அந்த லாவை பயன்படுத்தி இதில் விடுதலை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் என்ன லாவை பயன்படுத்தினாலும் சில பிடிவாதம் உள்ளவங்க தான் விஷயத்தை தான் பண்ணுவான், மற்ற சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அது முடிவு பண்ணிட்டாங்க. இவன் எப்படி ஆகிலும் தீர்த்து கட்டணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 33 வாசிங்க. பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். இந்த யூதர் ராஜாவை விடுதலை பண்ணட்டுமா, பஸ்கா பண்டிகையில் ஒருத்தரை விடுதலை பண்ணணுமே அப்படின்னு கேட்குறான். வந்து இது இன்னொரு 8வது ஸ்டேட்மெண்ட் அது பாருங்க, அடுத்த 40. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். பாருங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஜனங்கள்லாம் யூதர்கள் தலைவர்கள் அவங்க அடியாட்களாக என்ன பண்ணுறாங்க, இவர் தீட்டு கட்டுறதுல ரொம்ப இருக்காங்க. இல்லை இல்லை இல்லைங்க, எனக்கு பரபாசை தான், ஆமாம் அந்த பொல்லாதவன் தான் விடுதலை பண்ணணும், இவரை நீங்கள் சிலுவையில் அறையுங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்ய விரும்பினாலும், அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டான். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி குறுக்க வந்துடுவான், புரியுங்களா? அந்த மாதிரி கேஸ் தான் இங்கே. இவர் விடுதலை பண்ணலான்னு இவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணல, எல்லாம் சேர்ந்து இல்லாத பொல்லா சொல்லி எப்படி ஆகலும் அதை தடுக்கலான்னு பார்க்குறாங்க. சரி பாருங்க, அடுத்தது 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பாருங்க 1ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். பாருங்க, இப்போ பிலாத்து பாருங்க, பிலாத்துக்கு இவரை விடுதலை பண்ண தான் ஆசை. இவரை விடுதலை ஆகணும் அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பாருங்களேன், சபையில் ஒருத்தர் இருக்கார், சபையில் ஒரு 5 பேருக்கு நீதி வேணும், நான் அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு நியாயம் செய்யணும்னு விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சபையில் 200 பேர் இருக்கிறீங்க, நான் 5 பேருக்கு நான் நீதி செய்யணும்னு சொல்லி 5 பேர் எனக்கு சாதகமாக இருக்கிறீங்க, மீதி 190 பேர் என்ன பண்ணுறீங்க? இல்லை 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 அப்படின்னு எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறீங்க? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அட போங்க, தொலைஞ்சு போங்க, அந்த கையை கழுவிட்டு உங்கள் ரத்தப்படியா மேலே வேண்டாம் அப்படின்னு எனக்கு நான் கையை கழுவி விட்டுருவேன். புரியலையா உங்களுக்கு? சில நேரத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருந்த மற்றவங்களை காப்பாற்றினா கூட ஜனங்க நம்ப மாட்டாங்க. அப்போ நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? வேறு வழியே இல்லை. ஏன்னா இல்லைன்னா சபை அழிஞ்சிருமே. என்னது? சபை இல்லாமல் போயிடுமே, ஆண்டோட நாமம் தூஷிக்க. அதனால என்ன பண்ணுவோம்? சரி நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, சபை அழியக்கூடாது. அதான் என்னுடைய அர்ப்பணம். சொல்கிறது எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ சொல்ல பார்த்தா என் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நல்லா சிரிக்கிறீங்க, பரவாயில்ல. இப்போ தான் என் மேலே கோபம் இல்லை நல்லா தெரியுது, வெளிப்படையாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரத்தில் நம்ம வந்து மற்றவங்களை காப்பாற்ற விரும்பினா கூட என்ன ஆகுது? இப்போ நான் இந்தியாவில் நடக்கிற மாதிரி நீதிபதி ஜட்ஜை வந்து தப்பில்லைன்னு சொன்னால் கூட ஒரு கூட்டம் இருக்குது, அவரை பிடிச்சி எனக்கு கசக்கி அவரை வந்து சில ஆட்களை வந்து தொலைச்சி கட்டணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நீதிபதி என்ன பண்ணுவார்? அட போடா, நீங்களாச்சும் உங்கள் கேஸ் ஆச்சு சொல்லி நம்ம கை கழிட்டு விட்டுருவாரு, போங்க தொலைஞ்சி போங்க. பிள்ளைங்க நம்மக்கிட்ட கத்தி கேட்கும், நம்ம கத்தி கொடுக்க மாட்டோம். இல்லை ஒரே பிடியாக இருந்தால் என்ன பண்ணுங்க? நீங்கள் கத்தி நீங்கள் கொடுக்கலனாக்கா நான் கத்தியில் குத்திக்கணும்னு சொல்லுது பிள்ளை. அப்போ என்ன பண்ணுவீங்க? தொலைஞ்சு போ. நீ வந்து நீ உயிரோடு இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. என் பிள்ளை இல்லை நீ, அதில் உனக்கு நீ நல்லா இருந்தால் எனக்கு வருமா? இப்படி நீ என்னை மிரட்டுனாக்கா எனக்கு பயமாக இருக்குது. சரி அதனால் நீ உன்னை குத்திக்காத, இந்த கத்தி எடுத்துக்கணும், நான் கத்தியை கொடுத்து விட்ருவேன். அப்போ என்ன பண்ண, நான் வேணும்னா கொடுக்குறேன், மனசு இல்லாமல் கொடுக்குறேன், வேறு வழியே இல்லைன்னு.
அப்போ இந்த பிலாத்து என்ன பண்ணாரு? வேற வழியே இல்லைன்னு இயேசுவை பிடித்து வாரினால் அடி. வேற வழியே இல்லை, எங்களை அவளை அடிக்க எனக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் அடின்றீங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ புரியலையா? ஹல்லேலூயா. ஏன்னா அவளை அடி கொடுக்க நான் தொட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடிக்கன்றீங்க. நான் சொல்லி பார்க்குறேன், யோசித்து பார்க்குறேன், ஆனால் என்னை விடுற மாதிரி இல்லை. என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறதும் உண்டு, அடி பண்ணுறீங்க. என்ன பண்ண அடிச்சுடும். ஆர்டர் பேசுகிறாரா? அந்த மாதிரி சூழ்நிலை வருதா? நமக்கு நல்ல செய்ய விருப்பம் இருந்தால் கூட நல்லது செய்ய விட மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? சரி தொலைஞ்சு போங்க, அந்த ரத்தப்படி உங்கள் மேலே வரட்டன். சரிப்பா, ரெண்டு வாசிங்க. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். எங்க இவங்கெல்லாம் ராஜான்னு சொன்னது உண்மையா ராஜான்னு சொன்னாங்க. கிண்டல் கிண்டல். சில நேரத்தில் பார்த்தாலும் வஞ்சி புகிழ்ச்சி. சில நம்மளை பாராட்டுற மாதிரியே, சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க சிஸ்டர்னா நம்பாதீங்க. அவங்க காலை வரத்துக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாராவது பாஸ்டர் உங்கள் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கலாம், பின்னால் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரொம்ப சில நேரத்தில் சிலர்லாம் வந்து இப்போ ரொம்ப அப்படி குறைஞ்சி கிழிஞ்சி அப்படியே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தாயங்க வரும்போதே தெரியும் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன். பார்த்தீங்களா? பாருங்கள் இப்போ என்னாச்சு, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி முதல்ல சொன்னாங்க, நீ அவன் யூதர் ராஜா அப்படின்னு சொல்கிறான், எங்களுக்கு ராயனை தவிர ராஜா இல்லைன்னா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? எங்களுக்கு இவர் தான் ராஜானா. ராஜாவை ஏன் அடிக்கிறேன் நீ? அடுத்த கேள்வி. அப்போ நீ ராஜாவா? போடு. நடக்குதா போட்டு ஒரு அடி கொடு. அந்த மாதிரி யூதராஜா வாழ்க என்று சாதம் அடிக்கலங்க, ராஜா வாழ்க என்று சொல்லி கையினால் இது வந்து வாழ்த்தி அடிக்கிறது. இது சாதாரண அடிக்கிறது இருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அடி. அப்புறம் 4வது, இப்போ 9வது ஸ்டேட்மெண்ட். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். பார்த்தீங்களா? இப்போ பிலாத்து என்ன சொல்றாரு? இவனை ஒரு குற்றம் இல்லைன்னா நான் வெளியே கொண்டு வரேன், ஒரு குற்றமா இல்லை அப்படின்னு. இது 9வது ஸ்டேட்மெண்ட். 5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கையும் தரித்தவராய் வெளியே வந்தார். போதும். இப்போ இயேசு என்ன பண்றாரு? முள்முடியும் வெளியே வராரு. அப்போ பிலாத்து என்ன சொல்றாரு? இதோ இந்த மனுஷன் என்றான். இதோ இந்த மனுஷன் அப்படின்னா, நீங்க வந்து இவரை வந்து மரண ஆக்கியம் தீர்க்கணும், இவரை பழி வாங்க நினைச்சீங்களே, அந்த மனிதன் இவர் தான் கொண்டு வர்றார். இது 9வது ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 5. பிரதான ஆசாரியரும் 5 இயேசு முள்முடியும் சிவப்பங்கையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். முதல்ல வந்து பாருங்க, வெளியே கொண்டு வருகிறேன்னு சொன்னாரு, வாயில சொன்னாரு. வாயில சொன்னது இப்ப நிறைவேற்றார். 10வதுல அதே வெளியே கொண்டு வருகிறேன்னு சொன்னாரு, இப்போ கொண்டு வந்துட்டார் இல்லைங்களா? இது 10வது ஸ்டேட்மெண்ட். அப்புறம் 6ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். கொண்டாந்து விட்டுட்டாரு. கொண்டாந்து விட்டுட்ட உடனே இவங்க விட்டு சும்மா இல்லை, அறையும் சிலுவையில் அறையுன்னு அப்பவும் காப்பாற்ற விரும்புகிறார். பாருங்க, சிலரை காப்பாற்றுறதுக்கு மற்றவங்க எடுக்கிற முயற்சி எவ்வளோ முயற்சி பாருங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளை வந்து பழி வாங்கி நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சில நம்மளை காப்பாற்ற விரும்பும்போது எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. எவ்வளோ? ஆமாம். நீ கூட ஆவிக்கிற வாழ்க்கையில் காலியாகாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களை குறித்து முயற்சி எடுக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் உணரணும். இது பிலாத்து ஒரு முன் மாதிரி. எப்படி ஆகிலும் வர காப்பாற்றணுன்ற ஒரு இதில் ரொம்ப அவர் தெளிவாக இருக்கிறார். 7. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். என்ன சொல்றாங்க? நியாய பிரமாணத்தின்படி
இவன் தேவதூதன் சொல்லிட்டான், அதனால இவனை சாகணும்னு சொல்றாங்க இல்லை. அதை ஞாபகப்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். 8ஆம் வசனம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இங்க தேவனுடைய குமாரன்னு இவங்க யூதர்கள் சொல்றாங்க. அப்போ அது தேவனுடைய குமாரன் சொல்றான், நான் தேவனிடத்துல வந்தேன்னு சொல்றான். என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரன் சொல்றான், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், சத்தியத்தை அறிவிக்கவே நான் வந்தேன் அப்படின்றான். அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடுது. யாருக்கு? ஓஹோ, இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் எங்கேருந்து வந்தவர்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் பேசிக்கிறோம், 2 பேர் சண்டை வருது. ஒரு பையனுடைய அப்பா வந்து கவுன்சிலர்னா கவுன்சிலர் தானே அப்படின்னு கிண்டலாக பேசுவோம். ஏய், நான் யார் தெரியுமாடா, எங்கள் அப்பா கலெக்டர் அப்படின்னா உடனே பயம் வருதில்லை. ஓ, கலெக்டர் பையனா, கொஞ்சம் அந்த மாதிரி முதல்ல வந்து அவ்வளோ பயம் வரல. ஆனால் இப்போ பிலாத்துக்கு பயம் வந்து, என்ன பயம்? ஐயோ, இவர் எங்கேருந்து வந்தவர், வந்து நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. புரியுங்களா? கவனிங்க. இது 12வது பாருங்க. பிலாத்து அந்த வார்த்தை கேட்டபோது பயப்படுறார். அந்த 12வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 9. மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இப்ப கேக்குறாரு, நீ எங்கிருந்து பாவம் வந்த? என்னது? நீ எங்கே இருந்து வந்தவன்? இப்போ வந்து எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாரு. நான் வந்து 10 முறை நான் இல்லை 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 நான் இல்லைன்னு 10 முறை சொல்லிட்டேன். திரும்பி எனக்கு கேட்டிருந்தீங்களா நான் இல்லைன்னு சொல்லுவேனா? பேசாமல் அந்த மாதிரி சொல்லி பார்த்தாச்சு. நான் இல்லைங்க 10 முறை சொல்லியாச்சு. திரும்பி என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நான் பேச மாட்டேன். நான் முட்டாளா? நான் திரும்பி உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இருக்கிறதுக்கு. பின்னாடி கவனிக்கிறீங்களா? யாராவது நம்மளை சும்மா போட்டு இப்படி அரிச்சிட்டே இருந்தாங்களா? பேசாமல் இருக்கணும். திரும்பி அரிச்சிட்டான்னு சொல்லி திரும்பி பதில் விட்டுணும். அவ்வளோதான். உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். போ, உன் மனசு அவ்வளோதான். உன்னை விட்டுணும். நீ திரும்பி அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வாசிங்க. அப்போ பிலாத்து என்ன பண்ணுறாரு? இயேசு பேசாமல் இருக்கார். இயேசு பேசாம. பிலாத்து பாருங்க, அவர் அமைதியாக இருந்தவொடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது 13வது ஸ்டேட்மெண்ட். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். போதும் பாருங்க, இவர் இயேசு பதில் சொல்லவே இல்லை. அப்போ இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். யாரு? பிலாத்து கொஞ்சம் நல்லவனாக இருந்தாலும் நல்லவங்களுக்கு டென்ஷன் ஆகிற சான்ஸ் வரும். உலகத்தை டென்ஷன் ஆகிறது மனுஷன் யாருமே கிடையாது. அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் அவங்களாம் இப்போல்லாம் டென்ஷன் ஆகிருப்பாங்கன்னு. ஏங்க, டென்ஷன் ஆகிறவங்களுக்கு தாங்க தெரியும் டென்ஷன் ஆகினான்னு. ஏன் நீ டென்ஷன் ஆகிட்டேன்னா நீ பல முறை டென்ஷன் ஆகிருக்கிற. நீ அனுபவம் பேசுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. பிலாத்து, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னோட பேசுகிறது இல்லையா? அவரை பேச மாட்டியா? உன்னை சிலுவை ஒப்பு கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இல்லையான்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. நல்ல பியூட்டிஃபுல் ஆன்சர் பாருங்க. இயேசு இருமா, பியூட்டிஃபுல் ஆன்சர்னு சொன்னேன், அடுத்தது பிரசின்னு சொல்லலை. பாருங்க, சொன்ன உடனே பாருங்க என்ன அருமையாக இயேசு. நீங்கள் பேச கற்றுக்கணும், இயேசுகிட்ட கற்றுக்கணும். அதான் ஆண்டு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னாரு. அதே என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் இயேசு கற்றுக்கொள்ள போறீங்க? எப்படி பேசணும், எப்படி வாழணும், எப்படி நடத்தணும், இயேசு தான் நமக்கு சிறந்த மாதிரி. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் இயேசுவை போல மாற தீர்மானம் எடுக்கணும். இயேசுவை போல மாற நீ தீர்மானம் எடு. நான் இப்படி தான் இருப்பேன், என்னை மாற்றிக்க மாட்டேன்னாக்கா இந்த குட் ஃப்ரைடே உனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ வந்து கிறிஸ்துவனாக இருப்பதுக்கு லாக்கி இல்லை. கிறிஸ்தவன் சொல்லாத. கிறிஸ்துவ போல ஒரு 10% இருக்க கற்றுக்கொள். கிறிஸ்துவ போல கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். நான் இப்படி தான் இருக்கேன், நான் மாற்றிக்க மாட்டேன்னா நீ கிறிஸ்துவனுக்கு லாக்கி இல்லை. உனக்கு கிறிஸ்தவன் சொல்லாத, சபைக்கு வராத. புரியலைங்களா? வா, வந்தால் திருத்தி மாறிக்கோ. அப்போ பாருங்க, அப்போ இயேசு என்ன சொல்றாரு? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் உனக்கு அதிகாரம். பார்த்தீங்களா? நீ அவள் லேசா எவல வைக்க முடியாது. நீ
நீ என் மேலே கையை வச்சுன்னா என் பிதா உனக்கு அனுமதி கொடுத்தா தான் என் மேலே கையை வைக்க முடியும். டேய், என் மேலே நீ கையை வைக்க முடியாது, கையை வச்சு பாரு அப்படின்னு தைரியமாக பேசுவோம் இல்லைங்களா? சில இடத்துல அந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இயேசுக்கு நல்லா தெரியுது, பிதா அனுமதித்தனால தான் இவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். பிதா அனுமதித்தனால தான் இவர் சிலுவைக்கு போகணுன்னு பிதாவின் சித்தம் அது. அதனால் இவர் இதை பிலாத்து கையிலையோ இல்லை மற்ற கையிலையோ இல்லை, இயேசு எல்லாருடைய பாவத்திற்காக மரிக்கணும்னு தேவ சித்தம், புரியுங்களா? அதனால் இவங்க என்னென்ன பண்ணாலும் அது கடைசியில் யாருடைய சித்தம் நிறைவேறும். ஆமாம், சரி வாங்க 12 வாசிங்க. 12 வாசனம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். பார்த்தீங்களா? இப்போ இது சொன்ன உடனே பாருங்க, இன்னும் புத்தி தெளிது. நான் 2 முறை 3 முறை பேச கொஞ்சம் புத்தி தெளியணும். திருப்பி நான் பேசினே இருந்து புத்தி தெளியலைனாக்கா நீங்கள் உங்கள் புத்தி மாறலைனாக்கா உங்கள் மென்டல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். புரியலையா? 1 முறை 2 முறை சொல்லுவேன், உங்களுக்கு கேட்க மனசே இல்லை, நீங்கள் இஷ்டம் போல போகிறீங்கன்னா இப்போ யார் தான் நீங்கள்? மென்டல் தான். ஆனால் நானும் மென்டல் தான். புரியல? சொல்கிறது புரியுங்களா? சொல்லும் போதே என்ன பண்ணிடணும், கேட்கணும். பிலாத்து என்ன பண்ணான், அவன் பிலாத்து நல்ல உஷாராயிட்டார். அவரை யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா வென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பார்த்தீங்களா? அவ்வளோதான். கடைசி இப்போ வந்து இப்போ முடிவு வருது, ஒரு பிரயோஜனம் இல்லை. 13 பாருங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். பிலாத்து ரொம்ப ஓஞ்சு போயிட்டான். சொல்லி பார்த்து ரொம்ப ஓஞ்சு போயிட்டான். 14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். கடைசியில் யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இது வந்து 14 ஸ்டேட்மென்ட். இதோ உங்கள் ராஜா, here is your king, here is your king, do according to your whims and fancies. 15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பாருங்க, இப்ப கூட கடைசி நேரத்தில் கூட சாகர நேரத்தை கூட எப்படியோ காப்பாற்றணும்னு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அங்க கூட எப்படியோ போய் காப்பாற்றலாமான்னு துடிக்கிற ஒரு அனுபவம் பாருங்க. பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது 15 ஸ்டேட்மெண்ட். பிரதான ஆசிரியர் என்ன சொல்றான் பாரு. பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். எங்களுக்கு இவர் ராஜா இல்லைங்க, ராயன் தான் ராஜா. 16. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ ஒப்பு கொடுத்துட்டான். கட்சியில் இது வந்து இதெல்லாம் இவங்களெல்லாம் தேராத கேஸ், இதெல்லாம் தேராத கேஸ். நம்ம எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோதான் நம்ம சத்தியம் சொன்னாலும், இது என்னது? இது வந்து இதே கதவை மூடி வச்சிருக்கு. கதவை கொஞ்சம் திறந்தாலும் கேட்க, இது கதவை மூடி பூட்டு போட்டு கை வச்சுட்டு சாவியை கையில் வச்சுருக்குது. இது தேராத கேஸ், இன்கார்ஜிபிள். இது தேராத கேஸ் அப்படின்ட்டு வந்துடுது. சரி, அப்படியே பாருங்கள், ஒப்பு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அப்புறம் பிறகு தெரியும், அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னார்? தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாரு? தாயை நோக்கி, சீசன் நோக்கி, இதோ உன் தாய், இதோ. அப்புறம் 28 பாருங்க, அது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றொருவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள்.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படலை, மற்ற எலும்புகள்லாம் முறிஞ்சு போச்சு. ஆனால் இவர்தே முறிக்கப்படலை. நீதிமானுடைய கால்கள் முறிக்கப்படுவதில்லை. நீதிமான்கள் கால்கள் அது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். சரிங்களா? நம்ம கூட வாழ்க்கையில் ஆண்டவரே என் காலை முறியாமல் பார்த்துட்டீங்களே நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். இதான் கடைசி ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து கடைசியாக வந்து அவர் மரித்த பிறகும் பிலாத்திட்ட உத்தரவு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறார்? வேற வந்தவொடனே என்னோட ஆண்டவரே போயிட்டாரு, இனி எனக்கு என்ன இருக்குது வாழறதுக்கு? போ எடுத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க, இருக்கிறது ஒரு பேனா, இது வேணுமா போக எடுத்துகிட்டு போக. புரியலையா சொல்கிறது? எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க, என்கிட்ட இது இருக்கிறது இது ஒன்று தான், இது வேணுமா எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி என்னை எடுக்கிறது என்ன இருக்குது? கொண்டு போங்க. பாருங்க. அப்புறம் போதும் போதும் 41 வாசிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். போதும், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இயேசுவை கல்லறையில் அதோட முடிஞ்சு போச்சு. குட் ஃப்ரைடே என்னாச்சு? குட் ஃப்ரைடே முடிஞ்சாச்சு. இல்லை, இங்கே பைபிளில் முடிஞ்சது, நமக்கு இன்னும் முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? பாட்டு பாடி நம்ம காணிக்கை எடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த செய்தி ஆசிரியமாக இருந்தால் ஆசிரியப்பட்டவங்க யாராவது தைச்சோம். எழுந்து நிற்கலாமா? ஜோமன் யாரும் ஜோமன்